Hi friends, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5 ரூபாய் அடுப்பு தான் மேக் பண்ண போகிறோம். அதுவும் வெறும் 3 ஸ்டெப்பில் மேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி சேர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் டப்பா ஒன்று தேவை. இந்த மாதிரி பைப் ஒன்று தேவை. இப்போ நம்ம இந்த பைப் சைஸு இந்த இடத்துல ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெயிண்ட் டப்பாவில் கரெக்டாக இந்த சைஸ் இந்த பைப் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம ஹோல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைப் சைஸ் இந்த இடத்துல ஹோல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இது வழியாக நம்ம வந்து ஏர் இன்புட் கொடுக்க போகிறோம். இந்த சைடு உள்ளே விறகு போட்டு வச்சோன்னே கொஞ்சம் பவராக ஏறியும் கேஸ் அளவுக்கு. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேர்ட் ஸ்டெப் என்னன்னா ப்ளோவர் வந்து நம்ம எத்தி வச்சுருக்கோம் 12 வாட்டில் ஓடுற மாதிரி. இதை நம்மளே தான் மேக் பண்ணோம். நம்ம சேனலில் லிங்க் இருக்குது, எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஐகான்லேயும் லிங்க் தரேன், போய் வேணா செக் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ளோவர் எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ளோவர் வந்து கீழே விடாமல் இருக்குது, என்ன சப்போர்ட் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபிக்ஸ் பண்ண இடத்துல ஹெவி கிக் லைட்டாக விட்டுக்கலாம். கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பு மேக் பண்ணியாச்சு. நம்ம சொன்ன மாதிரியே 3 ஸ்டெப்பில் தான் மேக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுப்பு எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, நம்ம நார்மலாக அடுப்பு எரிய வச்சோன்னா கம்மியான ஆக்சிஜன் தான் உள்ளே போய் லைட்டாக தான் எரியும். இப்போ நம்ம எப்படி மேக் பண்ண போகிறோம்னா, இது ஏற்கனவே உள்ளே நம்ம ஹோல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வழியாக நம்ம ஆக்சிஜன் உள்ளே தரும்போது ஆக்சிஜனோட லெவல் அதிகமாகி இன்னும் கொஞ்சம் வேகமாக எரியும் அடுப்பு. பிரியாணி செய்வோம்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பெரிய அடுப்பு எரியிற மாதிரி அந்த மாதிரி தான் எரிய போகுது. வாங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளோவர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கனெக்ஷன் கூட கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஒயர் மட்டும் நம்ம சுவிட்ச் வைக்காமல் கட் பண்ணி விட்டுருக்கோம். நம்ம எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம இதை உள்ளே போட்டுக்கலாம். பிளாஸ்டிக் கவரையும் பேப்பரையும் கிட்ட வரலாம். அப்படியே எத்தனை கிட்ட எத்தனை இது காமிக்கலாம் அப்படின்னா தெரியும். உள்ளே எதுவும் இல்லை. நம்ம பேப்பரை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கலாம். போட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விறகு வச்சு தான் எரிய வைக்க போகிறோம். எப்படி எரியுதுன்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு மேட்ச் பாக்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு இதை வரைக்கும் நம்ம கொளுத்தி விட்டுக்கலாம். எரிய வைக்கணும் இதை மட்டும். காற்று தான் ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம எரிவிக்கிட்டா இருக்கோம். அதனால கொஞ்சம் எடிட்டிங்கில் கொஞ்சம் பாதி வீடியோ இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எரியுது. இப்போ நம்ம ஸ்டார்டிங் மட்டும் இந்த மாதிரி குச்சி சின்ன விறகெல்லாம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து லைட்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் நம்ம ப்ளோவர் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு விறகு எதுவும் போடல. இப்போ எரிய ஆரம்பிச்சிருச்சு. விறகு மட்டும் கொஞ்சம் காற்று அதிகமாகவே புகை ஃபுல்லாக கிளம்புது. ப்ரோ பயங்கரம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இது நீங்கள் ரெண்டு சைடில் அடுப்பு மாதிரி வச்சுட்டு நீங்கள் அடியில் இதை வச்சு ஓட விட்டிங்கன்னா கொஞ்சம் எரிஞ்சிக்கும். சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் எரியுது. நம்ம வச்சுனிக்கும் ஒரு 4 விறகு தான் உள்ளே போட்டோம். அது கிட்ட போக முடியல, ஃபுல்லாக எரியுது. அப்படியே நாங்கள் கேமராவில் கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள். மச்சான் அப்படியே உள்ளே காமிக்கிறோம். மச்சான் அப்படியே வந்துடுறோம். இப்படி காமிச்சா உள்ளே காமிக்கிறோம். சவுண்டு எப்படி வச்சுருக்காங்க எத்தா அந்த உள்ள எரியுதுடா. அப்படி வந்துடுறா. பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி எரியுது. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே காற்று அடிக்கவே சரியாக கேமராவில் தெரியல நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எத்த விறகு நம்ம ஒரு கைக்குள்ளே தான் இருந்துச்சு. அதுவே எவ்வளோ நேரம் எரியுது. இன்னும் விறகு அப்படியே தான் இருக்குது. அனல் ஃபுல்லாக அடிக்குது.
பார்த்தாலே தெரியும் எப்படி வேலை செய்யுதுன்னு. நம்ம ப்ளோவர் அப்படியே பாருங்கள், நம்ம தான் இதை மேக் பண்ணோம். இந்த ப்ளோவர் என்ன நம்ம எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் தரேன், மறக்காமல் டச் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க இது எவ்வளோ நேரம் எரியுதுன்னு பார்த்துடலாம். तला था इसमें நம்ம பார்த்தாலே சரி நம்ம அடுப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு. இன்னும் எரிஞ்சுட்டு தான் இருக்குது, அதே விறகு தான். நம்ம மேக் பண்ணுற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ஏர் ப்ளோவருக்கான லிங்க் இப்போ எண்டு ஸ்க்ரீனில் தரேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.